ஆழ்வார்கள் பாடிய பிரபந்தங்களிலே ஆண்டாள் பாடிய திருப்பாவைக்கு தனி ஏற்றம் உண்டு. அனைத்து வைணவ திருக்கோயில்களிலும் அன்றாடம் பாடப்பெறும் ஓர் பிரபந்தம் உண்டென்றால் அது திருப்பாவையே. அப்படி புகழ்பெற்ற கோதை தமிழின் முதல் 15 பாசுரங்களில் ஒரு சில திவ்ய தேசத்தை ஒப்பிட்டு தரிசித்தோம். அதைப் போலவே மற்றைய பாசுரங்களை கொண்டு சில திவ்ய தேச அனுபவங்களையும் ராமானுஜர் திருப்பாவை ஜீயர் என்று போற்றப்பட்டதையும் அறிந்து கொள்வோம். வாருங்கள். உந்து மதகளித்தன் பாசுரம் நாச்சியாரின் அனுபவத்தை கொண்டது. இந்த பாசுரத்திலே பந்தார் விரலி என ஆண்டாள் நப்பின்னையை அழைக்கிறாள். திருநறையூர் என்னும் நாச்சியார் கோவில் திவ்ய தேசத்தை தன்னுடைய பெரிய திருமொழியிலே 100 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்த திருமங்கையாழ்வார் இந்த திவ்ய தேசத்து வஞ்சுளவல்லி தாயாரை பந்தார் விரலால் என்றே அழைக்கிறார். இந்த திருக்கோயிலின் தல புராணத்தின்படி நாச்சியாருக்கே முதலிடம் கொடுத்த திவ்ய தேசம் திருநறையூர். எப்படி உந்து மதகளித்தன் பாசுரம் நாச்சியார் அனுபவத்தை பெற்றதோ அதைப் போலவே திருமங்கையாழ்வாரால் மடலெடுத்து பாடப்பெற்ற திவ்ய தேசம் திருநறையூர். வஞ்சுளவல்லியுடன் காட்சி தரும் திருநறையூர் நம்பி திருப்பாவையிலே மாரிமலை முழஞ்சும் என்னும் 23ஆம் பாசுரம் திருவரங்கத் திவ்ய தேசத்தை ஒப்பிட்டு பெரியோர்களால் காட்டப்பட்டுள்ளது. பொதுவாக திருவரங்கத்தை கோயில் என்று அழைப்பதே வைணவ மரபாக உள்ளது. அத்திருவரங்கத்திலே நம்பெருமாளின் நடையழகு ஓர் அற்புதம். தளிர் நடை, ராஜநடை, சிங்க நடை, ஒய்யார நடை,
என பல வகைகளில் நம்பெருமாளின் நடையழகு ஒவ்வொரு திருநாளின் போதும் காண காண மெய்சிலிர்க்கும். நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியிலே ஞாலத்தூடே நடந்து நின்றும் என்று நம்பெருமாளின் நடையழகை குறிப்பிடுகிறார். அவ்வகையிலே ஆண்டாளும் உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி என்ற பதத்தை உயர்நிலையாக கொண்டு தன் திருமேனி வடிவழகை காட்டி வரும் திருவரங்கச் செல்வனை போற்றி பணிவோம். அவ்விதமே திருவரங்கச் செல்வத்தை திருத்தி வைத்த உடையவரும் திருப்பாவையின் 18ஆம் பாசுரமான உந்து மதகளித்தன் பாசுரத்தை ஓதிக்கொண்டே திருவரங்கம் மாட வீதியிலே மாதுகரம் என்னும் பிக்ஷை செய்து கொண்டே வந்தார். ஆழ்வார்கள் தரிசனம்.